விருச்சிக ராசி என்பர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில நீச்சம் அடைவாரு. ஒரு கிரகமாகவே இல்லாத சாயா கிரகம்னு சொல்லக்கூடியவர் ராசியில உச்சம் அடையக்கூடிய ஒரு அம்சத்த நீங்க பெற்றிருக்கிறீங்க. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக இருக்கணும்னு சொன்னா, மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள அப்புறப்படுத்திடுங்க. நம்ம ஃபோன்லாம் தேவையில்லாத விஷயங்கள டெலீட் பண்றோம் இல்லையா? சிஸ்டம்லலாம். இல்லன்னா அது ஹேங் ஆகுது இல்லையா? அந்த மாரி மனசுல இருக்கக்கூடிய ஏதோ கோவம், காழ்ப்புணர்ச்சி, பகை, ஒருத்தர உங்கள கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், சோகம், கவலை இப்படி எது இருந்தாலும் முழுக்க முழுக்க அதிலிருந்து நீங்க வெளியில வந்துருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, கஷ்டங்கள மனசுல வச்சிருப்பீங்க. ஒருவேளை லக்னம் பலமா இல்லாம நீங்களே பிறருக்கு கெடுதல் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தாலும் கூட, அதை எடுத்து விட்டீர்கள் என்றால், இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா, "சுபஸ்ய சீக்கிரம்" அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளி போடக்கூடாதுன்ட்டு. என்னுடைய தந்தையார் சிம்ம ராசி. ஏதாவது கூப்பிட்டு சொல்லுவாரு, "நாளைக்கு செய்றேன், அப்புறம் செய்றேன்னு" சொன்னா, நான் போயிட்டு வரும்போது அந்த வேலை செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும். சிம்ம ராசி அவரு. அந்த வேலைக்கான பொறுமை அவருக்கு அது. உடனே செஞ்சு முடிச்சுருவாரு. யாருமே எதிர்பார்க்க மாட்டாரு. வயோதிக காலத்தில கூட. அந்த விஷயத்தை இப்ப நீங்க கடைபிடிக்கக் கூடாது. ஒரு திரைப்படத்தில கூட, "இப்போ இப்போ 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 ராமசாமின்னு" சொல்லி ஒரு விஷயம் வரும். உடனே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு, அப்படி அவசரப்படாதீங்க. அஷ்டமத்தில குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கார். அவர் பாக்கியத்திற்கு வரப்போறார். உங்கள பாக்கியசாலியாக அப்படியே ஒரு தந்தை குழந்தைய தூக்கி தோள் மேல உலகத்த காமிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்கப் போறார். அதுவரைக்கும் காத்துக் கொண்டிருங்கள். அவசரப்படாதீர்கள். எதிர்மறையான விஷயங்கள தவிருங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்ற மாதிரி, நீங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமாக நம்பிக்கையோடு, பொறுமையோடு வைத்தால் 2026 உங்களை வெற்றி படியில் ஏற்றும்.